ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி காசி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வெள்ளை பூசணிக்காயை பயன்படுத்தி ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். மேக்ஸிமம் நம்ம காசி அல்வாலாம் கல்யாண விருந்துகளில் தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்லேயே அதே டேஸ்ட்டில் குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த காசி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காசி அல்வா பண்ணுறதுக்கு 1 கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். 1 கிலோ பூசணிக்காய் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த காய் நீர்த்தன்மையாக இருக்கிறதுனால நம்ம அல்வா பண்ணுறம்போது தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நமக்கு பாதி அளவுக்கு தான் அல்வா கிடைக்கும். அதனால் எப்பயுமே நம்ம இந்த அல்வா பண்ணுறம்போது காயோடைய அளவு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காயில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு சதப்பகுதியை மட்டும் கேரட் பீன்ஸ் துருவர கட்டையெல்லாம் நல்லா மெலிசாக துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி உள்ளே இருக்கிற விதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி துருவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற தோலை ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிடாதீங்க. காயை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற தோலை சீவிட்டு துருவணும்னா காய் துருவும் போது வலிக்கிட்டு வரும். நமக்கு துருவுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த எல்லா காயையுமே நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா பூசணிக்காயையுமே உள்ளே இருக்கிற சதப்பகுதியை நல்லா மெலிசாக துருவி எடுத்தாச்சு. இது மாதிரி மேலே இருக்கிற தோல் பகுதியை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நமக்கு தேவையில்லை. பூசணிக்காயை துருவுறும் போது இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியிலேயே தான் நம்ம பூசணிக்காயை வேக வச்சு அல்வா பண்ண போகிறோம். அப்போ தான் காயோடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ துருவி வச்சுருக்கிற பூசணிக்காயை ஒரு அடிகனமான கடாய்க்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக விட்டுருங்க. காய் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இது மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் காய் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பூசணிக்காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும். அப்போ தான் பூசணிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இது கூட 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துடலாம். 1/4 கிலோ சர்க்கரை கப் அளவில் பார்த்தீங்கன்னா 1.25 கப் அளவு இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு பூசணிக்காய் எடுக்கிறோமோ அதில் 4ல் 1 பாகம் சர்க்கரை சேர்த்திங்கன்னா போதும். அப்போ தான் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கிலோ பூசணிக்காவுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்ததும் நல்லா எனக்கும் கொடுத்து வரும். ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி அல்வா பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துடலாம். ஃபுட் கலர் நான் எல்லோ கலர் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. இல்லை கலர் பவுடர் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா அல்வாவுக்கு நல்ல ஒரு கலரும் ஸ்மெல்லும் கிடைக்கும். இப்போ ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நெய் அதிகமாக சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சேர்த்த நெய்யெல்லாம் அல்வாவோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது கூட மீதம் இருக்கிற நெய்யையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மீதம் வச்சுடுங்க. இது முந்திரி திராட்சை வறுத்து சேர்க்கறதுக்காக. இப்போ நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் ஓரளவுக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இது கூட நம்ம முந்திரியை வறுத்து சேர்த்துடலாம். அதுக்கு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீத நெய்யை உள்ளே சேர்த்துடுங்க. நெய் உருகினதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக வறுத்துடுங்க. முந்திரி பருப்பு நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிற அல்வாவோட ஒன்றா சேர்த்துடலாம். கடைசியாக இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் ஒரு பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரம் கூட சேர்த்து செய்யலாம். அதுலேயும் அல்வாவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கிடைக்கும்.
பாருங்கள் இப்போ அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கண்ணாடி மாதிரி மினுமினுன்னு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக கடாயில் ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் அல்வாவுக்கு கரெக்டான பதம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம பாரம்பரியமான காசி அல்வா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 10-15 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் காசி அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.